आप सभी को मेरा प्रणाम। नमस्ते फ्रेंड्स। आज का टॉपिक, आप कहाँ जा रहे हो। आप कहाँ जा रहे हो ना நீங்க எங்க போறீங்க அப்படின்னு அர்த்தம். तू कहाँ जा रही है அப்படின்னா நீ எங்க போறன்னு பொண்ணை கேட்கறது. जा रही है அப்படின்னா பொண்ணை கேட்கறது. அதுவே பையனை கேட்கணும் அப்படின்னா तू कहाँ जा रहा है அப்படின்னு கேட்பாங்க. இது கொஞ்சம் மரியாதை இல்லாமல் நம்மளோட சின்ன ஆளுங்களை அப்படி சொல்லுவாங்க. ஆப் கஹா ஜா ரே ஹோ அப்படின்னா ரெண்டு பேர்த்தையுமே காமனாக சொல்கிறது. நம்மளை விட பெரியவங்க இல்லை நம்ம ஏஜில் இருந்தாலும் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள நம்ம ஆப் கஹா ஜா ரே ஹோ அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி. ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, மே பஜார் ஜா ரா ஹூம். मैं बाजार जा रहा हूँ ना பையன், मैं बाजार जा रही हूँ அப்படின்னா பொண்ணு. பஜார்னா மார்க்கெட், எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ मैं बाजार जा रहा हूँ அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. பொண்ணா இருந்தா जा रही हूँ, பையனா இருந்தா जा रहा हूँ அப்படின்னு. அப்ப நம்ம கேட்குறோம், எதுக்கு போறீங்க, என்ன வாங்கணும். क्यों जा रहा है, क्या लेने जा रहा है. क्यों जा रही है, क्या लेने जा रही है. எதுக்கு போறீங்க அப்படின்னு கேட்கறது. பொண்ணா இருந்தா क्यों जा रही है, பையனா இருந்தா क्यों जा रहा है, क्या लेने जा रहा है அப்படின்னு சொல்றது. அப்ப அவங்க சொல்லுவாங்க, मुझे सब्जी लेने जाना है. बाजार मुझे सब्जी लेने जाना है. सब्जीना வெஜிடபிள், सब्जियां लेने जाना है அப்படின்னா வெஜிடபிள்ஸ் வாங்க போறேன். அப்ப நான் அவங்க போறேன்னு சொல்றாங்க. நான் சொல்றேன், எனக்கும் வரணும் உங்க கூட, நானும் காய்கறிகள் வாங்கணும் அப்படின்னா मुझे भी साथ में चलना है, मुझे सब्जियां लेना है, मैं आपके साथ चलती हूँ. நான் பொண்ணா இருக்கிறனால मैं आपके साथ चलती हूँ அப்படின்னா நான் போறேன், உங்க கூட வர்றேன் அப்படின்னு அர்த்தம். பையனா இருந்தா मैं भी आपके साथ चलता हूँ அப்படின்னு அர்த்தம். मैं भी ना நானும் அப்படின்னு அர்த்தம். मैना நான் அர்த்தம், मैं भी ना நானும் அர்த்தம். அந்த பீன்ற வார்த்தை நானும் அப்படின்றத குறிக்கும். ठीक है அப்படின்னா சரி அப்படின்னு அர்த்தம். चलो मेरे साथ चलो அப்படின்னு அவங்க சொல்றாங்க, என் கூட வாங்க போலாம். दोनों जाके सब्जियां लेकर आते हैं. ரெண்டு பேரும் போய் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்றது. அதே போல कल मुझे जाना था बाजार அப்படின்னா கல் முஜே ஜானா தா அப்படின்னா நேத்து. கல்லுன்றது நேத்துக்கும் குறிக்கும், நாளைக்கும் குறிக்கும். இந்த இடத்துல கன்ஃபியூசன் ஆகும். நேத்து அப்படின்னா தா, அதாவது முடிந்து போன நாளை தான் தே தா தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கல் முஜே ஜானா தா, நேத்து போக வேண்டியதா இருந்துச்சு, மகர் நெய் ஜா பாயா, லேக்கின் நெய் ஜா பாயா, நான் போக முடியல. பையனா இருந்தா நெய் ஜா பாயா அப்படின்றது. பொண்ணா இருந்தா லேக்கின் மே நெஹி ஜா பாயி, என்னால போக முடியல, நான் போக முடியல அப்படின்னு சொல்றது. ஆஜ் இஸ்லியே ஜா ரா ஹூம், அதனாலதான் இன்னைக்கு நான் போறேன் அப்படிங்கிறது. ஆஜ்ன்றது இன்னைக்கு, இஸ்லியன்றது அதே அந்த காரணத்தினால இன்னைக்கு போறேன். நேத்து போக முடியல இல்லையா, அதனால இன்னைக்கு போறேன். அப்புறம் நாளைக்கு, நாளைக்குன்றதுக்கும் கல் தான். कल कल मुझे मार्केट फिर से जाना है, बाजार फिर से जाना है. நாளைக்கு திரும்பவும் நான் போகணும். அந்த கல் அப்படின்னா நாளைக்கு வரப்போற நாளதான் ஜானா ஹே அப்படின்னா போகணும், நாளைக்கு போகணும் அப்படின்னு சொல்றது. கல் முஜே ஜானா ஹே. அப்ப அவங்க சொல்றாங்க, நான் கேட்கிறேன், எதுக்கு இன்னைக்கு தான் சப்ஜி வாங்கிட்டீங்க, நான் நாளைக்கு ஏன் போறீங்க அப்படின்னு கேட்கிறேன். क्यों क्या लेने जाना है कल, நாளைக்கு ஏன் போகணும், நீங்க என்ன வாங்கணும் அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு அவங்க சொல்றாங்க, मुझे कपड़े खरीदना है. मुझे कपड़े खरीदना है. मुझेனா எனக்கு ட்ரெஸ் வாங்கணும், துணிமணி வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க அவங்க. किसके लिए, யாருக்காக அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு அவங்க சொல்றாங்க, அவங்களுக்கா இருந்துச்சுன்னா मेरे लिए, அவங்க பையனுக்கு ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னா மேரே பேட்டே கே லியே லேனே ஜா ரஹி ஹூம். பொண்ணா இருந்தா மகளா இருந்தா மேரே பேட்டி கே லியே லேனே ஜா ரஹி ஹூம் கப்படே ட்ரெஸ்.
சல்வார் சூட், ஃப்ராக் அது எல்லாமே இங்கிலீஷ் தான் எல்லாருமே காமனாக சொல்கிறது. கப்படேன்னா துணின்னு அர்த்தம். நம்ம அதில் என்ன வாங்க போகிறோமோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கிறலாம். மேரே பதி கே லியேனா என் ஹஸ்பண்டுக்காக நான் வாங்க போகிறேன். மேரே சாஸ் கே லியே மே சாடி லேனே ஜா ரही हूँ. சாடி சாரியை தான் சாடின்னு சொல்லுவாங்க. மேரே சசுர் கே லியே மே கப்படே லேனே ஜா ரही हूँ. மாமனார். நாத்தனாருக்கு வந்து நந்த். நந்த் மேரே நந்த் கே லியே மே சாடி லேனே ஜா ரही हूँ. இல்லை சல்வார் சூட் லேனே ஜா ரही हूँ. சுடிதார் அப்படின்றது இங்கே வந்து எல்லாத்துக்குமே தனித்தனி பேர். அதனால் எந்த உறவுகளுக்கு நம்ம வாங்கணுமோ அவங்களுடைய பேரை சொல்லி அவங்கள சொல்லி நான் அந்த மாதிரி வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லலாம். மே லேனே ஜா ரही हूँ. இப்போ நான் பொண்ணு அப்படின்னா மே लेने जा रही हूँ. அதே பையனா இருந்தால் मैं लेने जा रहा हूँ. मेरे मम्मी के लिए मैं साड़ी लेने जा रहा हूँ. मेरी बीवी के लिए या पत्नी के लिए मैं लेने जा रहा हूँ. मेरी बेटी के लिए लेने जा रहा हूँ कपड़े அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு கொஞ்சமாவது கற்றுக்கிற அளவுக்கு நான் சொல்லி கொடுத்துருந்தேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஹிந்தி சொல்லி கொடுக்குறது வந்து இனிமேல் அடுத்தடுத்து நான் நெக்ஸ்ட் போட்டுக்கிட்டே இருப்பேன் வீடியோ. நான் வந்து மத்திய பிரதேசில் இருக்கிறேன். நான் தமிழ் தான், ஆனால் நாங்கள் தமிழ்நாட்டில் இல்லை. நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்கே தான். நான் நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அறகுறையாக தெரியும், ஃபுல்லாக பேச வரமாட்டேங்குது, ஏதோ ஒரு இடத்துல நம்ம தப்பு பண்ணிடுவோமோ அப்படின்னு பயமாக இருக்குது, பதட்டமாக இருக்குது, பேச வரமாட்டேங்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நான் பேசுகிறத அப்படியே நீங்கள் பேசுனீங்களாக்கோ அதில் எந்த இடத்துல நீங்கள் தப்பு விடுறீங்க அப்படின்றத நான் சொல்லி கொடுப்பேன். இல்லைங்க நீங்கள் போடுற வீடியோலேயே நான் கற்றுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். मिलते हैं अगले वीडियो में. धन्यवाद.